கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த மாரி T20 வேர்ல்ட் கப் அந்த மாரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கிரிக்கெட் பத்தி லைட்டா டச் அப் பண்ணோம். நம்ம சேனல் இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. இது நம்ம சேனல் கிரிக் கேசட்ன்னு சொல்லிட்டு. இந்த சேனல்ல வந்து பார்த்தோம்னா, இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் ஆஃப் சினிமா நெறைய கிரிக்கெட் பத்தி பேசலாம், சினிமா பத்தி பேசலாம். அதுதான் அந்த சேனல் சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நம்மளோட 2வது வீடியோ இது. இந்தியா, நியூசிலாந்து வந்து ஓடிஐ சீரிஸ் முடிஞ்சுச்சு. அதில வந்து பார்த்தோம்னா, நியூசிலாந்து வந்து பார்த்தோம்னா 2-1 அப்படின்ற இந்தியாவ வந்து பீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்தோம்னா T20 போயிட்டுருக்கு. ஸோ T20 வேர்ல்ட் கப் பத்தி நம்ம பேசுறப்ப இந்த மேட்ச் பத்தி கண்டிப்பா பேசியே ஆவணும். இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சாங்க. ஸோ டார்கெட் வந்து பார்த்தோம்னா 200 ப்ளஸ் குடுத்து, நியூசிலாந்த வந்து பார்த்தோம்னா டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தோம்னா, லைனப் வந்து ரொம்ப சூப்பரா பிளேயிங் 11 வந்து பிக்ஸ் ஆயிருந்துச்சு. ஓப்பனிங் வந்து பார்த்தோம்னா, சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா ஓப்பனிங். ஸோ ரொம்ப டாமினன்ட்டான ஓப்பனிங். இந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து பார்த்தோம்னா, ரொம்ப நாளா நம்ம ஏங்கிட்டே இருந்தோம். நடுவுல சுமன் கில்ல இன்க்ளூட் பண்ணி அவங்க கொஞ்சம் பிளேயிங் 11 கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா, பிளேயிங் காம்பினேஷன் வந்து சொதப்புச்சு. ஸோ சுமன் கில்லுக்கு கொஞ்சம் டைம் வேணும் T20 கிரிக்கெட்ல உள்ள வரதுக்கு. ஸோ அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் வந்து ஒரு டெஸ்ட்ராயிங் ஓப்பனிங் பேர் வந்து அவங்கள நிப்பாட்டவே முடியாது. ஸோ வந்து பார்த்தோம்னா, சாம்சன் வச்சு லைட்டா ஒரு 2 4 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாப்ல. கரண்ட் இந்தியன் டீமோட ஐசிசி ரேங்கிங் அந்த பட்டியல்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மா வந்து நேத்து யாரு நான் ஏன் நம்பர் 1ன்ற மாரி காமிச்சாரு. இப்ப சூரியகுமார் யாதவ் நம்ம இந்தியன் டீமோட சூரியகுமார் யாதவ் T20 செட்டப்ல அவரு ரொம்ப நாளா ஃபார்முக்கு வந்து வரதுக்கு ரொம்ப தவிச்சுக்கிட்டே இருக்காரு. கேப்டனும் சரி அண்ட் பேட்ஸ்மேனா வந்து அவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது தெரியும். ஸோ அவரு ஃபார்ம் லைட்டா சின்ன ஃபார்முக்கு வந்த மாரி இருந்துச்சு. எடுத்தோனே வந்து இந்த லெக் சைட்ல ஃபிளிக் ஷாட் ஆடி அவுட் ஆகாம பிளேஸ்மெண்ட் பார்த்து ஆடி கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஃபார்ம வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. வழக்கமா ஹர்திக் பாண்டியா அவரோட வேலைய செஞ்சுட்டு போயிட்டாரு. அடுத்து சிவம் தூபே ரொம்ப நாளா வந்து பார்த்தோம்னா, அவரோட பேட்டிங் வந்து அவருக்கு நெறைய சான்சஸ் பெருசா கிடைக்கல. அவர் வந்து ஃபினிஷரா யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு சில மேட்சஸா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ வந்து அவரு கிளிக் ஆகலன்னு சொல்லிட்டு மேல அனுப்பிச்சு விட்டுருக்காங்க இப்ப. டக்குனு பவுண்டரிலாம் அடிச்சதுக்கப்புறம் ஓகே அவர் ஃபார்முக்கு வரப்போறான்னு நெனச்சோம்னா, அன்ஃபார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. ஃபினிஷரா வந்து பார்த்தோம்னா, ரிங்கு சிங் ஒரு மனுஷன் கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் கரெக்ட்டா பயன்படுத்தணும் அப்படின்னா, அதுக்கு ரிங்கு சிங் மிகச்சிறந்த ஒரு உதாரணமா சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தோம்னா, ஒரு பால் கிடைச்சாலும் அத விடாம அடிக்கக்கூடிய ஒரு ஆளு. இந்த மாரி ஒரு 2, 3 நாக்ஸ வந்து அவர் டீம்ல பெர்மனன்ட்டா இருக்க வைக்க ரொம்ப உதவும். ஸோ அவரோட சான்ஸஸ அவர் நல்லா பயன்படுத்திக்கிட்டு வராரு. ரிங்கு சிங் கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அசெட்டா தெரிவார் T20 வேர்ல்ட் கப்க்கு. ஒரு பெர்ஃபெக்ட் 11 நம்ம நேத்து பார்த்தோம். ஹர்ஷ்தீப் சிங் பவுலிங்ல வந்து பார்த்தோம்னா, நியூ பால் குடுத்தாலே நான் விக்கெட் எடுப்பேன்டான்ற மாரி அவர் வந்து பெர்ஃபெக்ட்டா பவுலிங் போட்டாரு. பும்ரா அவர் வேலைய சூப்பரா செஞ்சாரு. வருண் சக்கரவர்த்தி வழக்கம் போல சூப்பரா பவுலிங் போட்டாரு. என்ன சிவம் துபே அடிக்கடி அடிக்க விட்டாலும், அவரும் ஒரு டீசென்ட்டா பவுலிங் போடுறாரு. இப்ப தான் லைட்டா டெவலப் ஆயிட்டு வராரு. ஸோ அவரு ஒரு ஆல்ரவுண்டரா தெரியிறாரு. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா, இந்தியன் டீம் வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் T20 வேர்ல்டு கப்புக்கு இதே 11 தான் விளையாடணும்னு என்னோட ஆசை. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். சிவம் துபே இருக்கிற இடத்துல வந்து ரிங்கு சிங் இறக்கி விடலாம். ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தோம்னா, சிவம் துபே பவுலிங்க்கு வந்து அவரு அடிக்க விடுறாரு. பட் இருந்தாலும் ஒரு சில பெரிய மேட்ச், பெரிய டீம் கூடலாம் விளையாண்டோம் அப்டின்னா, ரன்ஸ் நெறைய லீக் ஆயிட்டா பிரஷர பில்ட் பண்ணும். ஏன்னா T20 வேர்ல்ட் கப் சாதாரண விஷயம் கிடையாது. 1, 2 இந்த சூப்பர் 8ல லூஸ் பண்ணாலும் நம்ம நாக் அவுட் செலக்ஷனுக்கு வந்து பார்த்தோம்னா, தடுமாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாக் அவுட்ஸ்ல வரக்கூடிய டீம்லாம் வந்து பார்த்தோம்னா, சாதாரணமா இருக்க போறதில்ல. டாப் நேஷன்ஸா இருக்க போது. ஏன்னா இந்தியா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ, அதே மாரி மத்த டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா, இந்தியா மட்டும் ஸ்ட்ராங் கிடையாது. மத்த எல்லா டீமும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அவங்களோட பிளேயிங் 11யும் அவங்க டீம் செலக்ஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. சிவம் துபேக்கு வேணா ரிங்கு சிங்க ட்ரை பண்ணிட்டு அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஹர்ஷித் ராணா இறக்கிவிடலாம். ஏன்னா ஹர்ஷித் ராணா வந்து பார்த்தோம்னா, பெர்ஃபெக்ட்டா அவரோட ஆல்ரவுண்ட் எபிலிட்டி காமிச்சுட்டு அந்த லாஸ்ட் டைம் மோடி சீரிஸ்ல கூட பார்த்தோம். ஹர்ஷித் ராணா பெரிய நாக் ஆடியிருந்தாரு. ஸோ வந்து அவர கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் பவுலிங் ஆப்ஷனும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் இந்தியா பிளேயிங் 11 வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சிவம் துபே அவரோட பேட்டிங் எபிலிட்டி வந்து அவரு இன்னும் கொஞ்சம் நல்லா ரன்ஸ் அடிச்சாரு அப்புட்ன்னா, இந்தியன் டீம் கொஞ்சம் நல்லாருக்கும். இருந்தாலும் ஹர்ஷித் ராணா ரீப்ளேஸ்மென்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்றது என்னோட கருத்து. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வீடியோல சொன்ன மாரி ஆப்கானிஸ்தான் பத்தி பேசுனோம். ஆப்கானிஸ்தான் பிளேயிங் 11 அண்ட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? அவங்க எப்படி T20 வேர்ல்ட் கப் அணுக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரஷீத் கான் கேப்டன், இப்ராஹிம் சத்ரான், ரஹமானுல்லா குர்பாஸ், சிதிகுல்லா அட்டல், முகமது நபி, டார்விஸ் ரசூலி, அஸ்மத்துல்லா ஒமர் ஜைன், நவீன் உல் ஹக், ஃபசலக் ஃபரூக்கி, நூர் அகமத், முஜிபுர் ரஹ்மான், கமல், அகமத் ஜாய், முகமது ஈஷக்னு ஒரு பேர் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு ஆப்கானிஸ்தான் பிளேயிங் 11 வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பனிங் பேர்ஸ் வந்து பார்த்தோம்னா ரஹமுல்லா குர்பாஸ், இப்ராஹிம் சத்ரான், ஒன் டவுன் வந்து சிதிகுல்லா அட்டல், ஃபாலோட் பை டார்விஸ் ரசூலி, முகமது நபி, அஸ்மதுல்லா ஒமர் ஜாய், குல்பதீன் நைப், ரஷீத் கான், நூர் அகமத்,
முஜிபுர் ரஹ்மான், ஃபசலக் ஃபரூக்கி ஆர் நவீன் உல்லாக். இவங்க இந்த மாரி தான் போவாங்கன்றது என்னோடது கருத்து. ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11ன்றது என்னோட கருத்தா இருக்கும். பிளேயிங் 11 பார்த்தாலே இவங்க எந்த மாரி டெம்ப்ளேட்ல போப்போறாங்க அப்டின்னா, ஒரு டீசென்ட்டான டோட்டல் ஒரு 180 டூ 190 இல்லன்னா ஒரு 200 முடிஞ்சா 200 அடிச்சுட்டாங்க அப்டின்னா, அவங்க அப்பாடான்னு பெருமூச்சு விடுவாங்க. ஏன்னா, இவங்கள்ட்ட பவுலிங் வச்சு கண்டிப்பா ஒரு டீசென்ட்டான டோட்டலா கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து அவங்கள்ட்ட இல்லாத வெரைட்டியே கிடையாது. அவங்கள்ட்ட 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இருக்காங்க. ஒண்ணு நூர் அகமது அண்ட் முஜிபுர் ரஹ்மான். ரிசர்வ்ஸ்ல பார்த்ததுக்கு வந்து அல்லாஹ் ஹசன் ஃபெரோர் வச்சிருக்காங்க. ரஷீத் கான் ஒரு ஸ்பின்னர். இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரண்ட் ஹேண்ட் ஸ்பின்னரா இருப்பாங்க. ஒரு பார்ட் டைம் பவுலராவோ, இல்ல ஃபுல் டைம் பவுலராவோ ஒரு பிளேயர் இருக்காரு. அவரு முகமது ரபி. அவராலயும் வந்து பார்த்தோம்னா 4 ஓவர் முழுசா போட முடியும். அவரும் வந்து நார்மல் ஸ்பின்னர் கிடையாது. அவரும் ஒரு மாரி டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ 4 ஸ்பின் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 16 ஓவர் லாக்டு அவங்களுக்கு. மீதி 4 ஓவர் வந்து பார்த்தோம்னா, ஃபசலக் ஃபரூக்கி அண்ட் அஸ்மதுல்லா உமர் சாய் பிரிச்சு, பிரிச்சு போட போறாங்க. இதில பேக்கப்புக்கு வந்து பார்த்தோம்னா, நவீன் உல்லாக் இருக்காரு. அவரோட ஸ்லோயர் ஒன்ஸ்லாம் இந்தியாலயும், ஸ்ரீலங்காலயும் ரொம்ப ஒரு டெட்லியா இருக்கும். அவரோட பேஸ் ஆஃப் பவுலிங் வேரியேஷன்ஸ் அண்ட் அவரோட ஸ்லோயர் ஒன்ஸ்லாம் வந்து சூப்பரா ஒர்க் ஆகுன்றது என்னோட கருத்து. ஸோ இவங்களோட பிளேயிங் 11 ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கு. அவங்கள்ட்ட ஒரே ஒரு பிரச்சனை அந்த ஃபினிஷர் ரோல் தான். அது யார் பண்ண போறா? நபிய தவிர யாரும் ஆள் கிடையாது. அவர் பண்ண முடியுமா? இல்ல அஸ்மதுல்லா உமர் சாய் பண்ணுவாரா? இல்ல குல்புதீன் நைப் பண்ணுவாரா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அவங்க டெம்ப்ளேட்டே அதான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சு ஒரு 180 டூ 190 டாப் 5 வச்சு முடிக்க முடியுமா? 190 அடிக்க முடியுமா? எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்க? அதுதான் அவங்களோட அந்த முதல் அந்த படியா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து அவங்க அதுதான் செய்ய போறாங்க. பார்த்தாலே தெரியுது. ஸோ இதில யாராவது டாப் 3ல ஃபெயில் ஆனா மட்டும் தான் அவங்க டாப் 3ல யாரோ ஒரு ஆள் பெரிய ஸ்கோர் அடிக்க போறாங்க. டாப் 3 வந்து ஃபெயில் ஆச்சுனா தான் இவங்க எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு டாப் 3 வந்து அந்த குர்பாஸ் அவரு ஃபார்முக்கு வந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் பேக்கப் வந்து பார்த்தோம்னா, முகமது ஈஷக் அவரு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். ஸோ ஒரு பேக்கப் ஆப்ஷனா எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஃபினிஷிங் அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாரி தோணுது. ஏன்னா முகமது நபி தான் ஒரு டெசிக்னேட்டட் ஃபினிஷர். குல்பதீன் நைப் வந்து பார்த்தோம்னா, ஒரு ஃபினிஷரா யூஸ் பண்ண போறாங்களா? எங்க ஒரு ஃப்ளோட்டர் மாரி தான் ஆட வைப்பாங்க அவர. ஏன்னா 2023 வேர்ல்டு கப் அண்ட் அந்த டைம்லலாம் ஒரு நம்பர் 4 ஆடிட்டு இருந்தாரு. நம்பர் 4 வந்து இப்ப ஃபில் பண்றது வந்து டார்விஸ் ரசூலி ஆர் எஸ் கமல். இவங்க 2 பேர் தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தோம்னா, நம்பர் 4ல 2 பேருமே ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். நல்லாவே ஆடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா, பேட்ல பட்டுச்சுன்னா அவங்களும் வந்து பார்த்தோம்னா டபுள் டிஜிட் ஸ்கோர் கண்டிப்பா அடிச்சுருவாங்க. ஒரு 30 பிளஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களும் வந்து பார்த்தோம்னா, குறைச்செல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அதான் சொன்னேன். இந்த டீம பொறுத்தவரைக்கும் ஒரு மாரி டேஞ்சரான டீம். இவங்க எப்புட்னா, கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு டேமேஜ் குடுக்க போறாங்க. ஏன்னா நெறைய முக்கியமான மேட்சஸ் கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்றது என்னோட கருத்து. இவங்க வந்து நாக் அவுட்ஸ்குள்ள போவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அது கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு புது காம்பினேஷனோட வராங்க. ஆனா அந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆகுன்றத ஒரு கிளிம்ப்ஸ் மாரி வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல நடந்துச்சு. அவங்க டீமும் வந்து நார்மல் டீம் கிடையாது. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா அந்த பிளேயிங் 11 தான் வச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். என்னதான் அவங்க டிரான்சிஷன் சைட்ல இருந்தாலும், அவங்களோட பெஸ்ட் டீம் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ட்ட தோக்குறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா, வெஸ்ட் இண்டீஸ குறை சொல்ல முடியாது. ஆப்கானிஸ்தானோட பிரில்லியன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்தோம்னா, எவ்வளோ நாளைக்கு தான் ஆப்கானிஸ்தான் வந்து நம்ம ஒரு மைனர் டீம்னு சொல்லிட்டே இருக்க முடியும். ஆப்கானிஸ்தான் ஒரு ஒரு டாப் நேஷன்ஸ்க்கு உண்டான எல்லா குவாலிட்டிஸும் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒரு 30 பிளஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா, இப்ப இருக்க கரண்ட் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பியூர் ரோல் குடுத்து, அவங்களோட ரோல் வந்து பார்த்தோம்னா, பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிளேயர் வந்து பார்த்தோம்னா, அவங்க எப்படி ஆடுறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு ரோல் தெளிவா தெரியுது. அவங்களோட கிரிக்கெட் ஸ்டைலே வந்து பார்த்தோம்னா, என்னோட வேலை இதுதான் அப்படின்றத பெர்மனன்ட்டா பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்கள வந்து பார்த்தோம்னா, நம்ப ஓரங்கட்டவே முடியாது. அதுதான் உண்மை. எனக்கு அந்த டீம் செலக்ஷன் பார்த்தோனே நான் மொதல்ல பேசணும்னு ஆசைப்பட்ட டீமே ஆப்கானிஸ்தான் தான். ஸோ வரிசையா நெறைய T20 நேஷன்ஸோட ஸ்குவாட்ஸும் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொன்னா பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு டீசென்ட் சைன். ஏன்னா வந்து பார்த்தோம்னா, ஓப்பனிங்ல குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் சத்ரான். இப்ராஹிம் சத்ரான் மறக்கவே கூடாது. அவரு இப்ப இருக்க கரண்ட் ஓடிஐ ரேங்கிங்ஸ்ல அவரு டாப் 15ல இருக்காரு. அவரெல்லாம் நம்ம குறைச்சே எடை போடக்கூடாது. அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம ஊரு விராட் கோலி மாரி ஆப்கான் நேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா, ஒரு பெஸ்ட் பிளேயரா இப்ராஹிம் சத்ரான் தான் இருக்காரு. அஃப்கோர்ஸ் குர்பாஸ்க்கு வந்து படல. அவருக்கு பட மாட்டேங்குது. ஆனா அவருக்கும் பட்டுச்சுன்னா, அவரும் ஒரு டேஞ்சரான பிளேயர். அண்ட் செதிகுலா ஆட்டில் ஒரு பெர்ஃபெக்ட் கிளாஸ் அவரு. அவரெல்லாம் அடிச்சாரு அப்படின்னா, இன்னும் நல்லாருக்கும். ஒரு அவரோட ஆவரேஜும் அரவுண்ட் 30 கிட்ட இருக்கு. ஸோ T20ல அவர் பவர் பிளேல அவரோட ரோலும் இம்பார்ட்டன்ட். ஒரு மாரி ஸ்டைலா ஆடுவாரு. அண்ட் டார்விஸ் ரசூலி. நான் இப்பவே நோட் பண்றேன். அவர் பிளேயிங்ல இருந்தாருன்னா, என்னோட அந்த பிளேயர் டூ வாட்ச் அவுட் ஃபார்ல டார்விஸ் ரசூலி கண்டிப்பா இருப்பாரு. ஏன்னா,
அவரோட பிளேயிங் ஸ்டைல் அண்ட் அவருடைய எலகன்ஸ் எல்லாமே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு மிடில் ஆர்டர் ஒரு சூப்பர் பிளேயர்னா அது தார்வேஷ் ரசூலின்னு நான் சொல்லுவேன். அவரோட பிளேஸ்க்கு இன்னொரு ஆள் இருக்காங்க கமல்னு சொல்லிட்டு. அவரும் நம்பர் 4ல சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அவரும் சூப்பரா ஆடுவாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் டீம் வந்து ஒரு சூப்பர்ப் டீம். நல்ல டீம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டீம் கிளிக் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்க்கு இந்த டாப் 8க்குள்ள போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நாக் அவுட் ஸ்டேஜில் இவங்க போவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மற்ற டீமோட டிபெண்டன்சி பொறுத்து தான். அவங்க எப்படி ஆடுறாங்க, ரஷீத் கானோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுதுன்றத வச்சு தான் இந்த T20 வேர்ல்ட் கப் அவங்க அமைய போகுது. இந்த ஆப்கானிஸ்தான் டீம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் குடும்பம்னு கேட்டிங்கன்னா, ஆமான்னு தான் சொல்லுவேன். பிரச்சனையா ஃபீல் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபினிஷிங் ரோல் யார் பண்ண போறா? இவங்களுக்கு நபிய தவிர வேற யாரும் கிடையாது. ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்விக்குறி போய்க்கிட்டு இருக்கு. நபிய தவிர யாரு ஃபினிஷ் பண்ண போறா? ஒரு 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 முக்கியமான ஸ்டேஜ்ல மேட்ச் போய் நிக்கிது. ஒரு 20 பால் 50 அடிக்கணும். 20 பால் 40 அடிக்கணும். அந்த மாரி இடத்துல இவங்களுக்கு யார் இருக்கா? அடிச்சு குடுக்க ஆள் இருக்கா? ஏன்னா உமர் சாய் வந்து ஒரு நாட் அ கிரேட் ஹிட்டர் அடிப்பாரு. ஆனா அவரு முடிச்சு குடுக்க முடியுமா? தெரியாது. ஏன்னா வந்து அவரு நம்பர் 4லயும் ஆடுவாரு. நம்பர் 5லயும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவரு ஃபினிஷர் ரோல் பண்ணுவார்ன்னு கேட்டீங்கன்னா, அது எனக்கு தெர்ல. அக்புல்புதீன் நைப் இருக்காங்க. ஸோ அவங்க தான் லோயர் ஆர்டர் ஆடப் போறாங்க. அவங்க எப்படி அணுக போறாங்கன்றது தெரியல. ஏன்னா அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஒரு டீசென்ட்டான பிளேயிங் 11 வச்சிருக்காங்க. பேக்கப்ஸும் சூப்பரா வச்சிருக்காங்க. அவங்களோட ரிசர்வ் ஆப்ஷனும் சூப்பரா இருக்கு. அல்லாஹ் கசன்ஃபார், இஜாஸ் அகமத் அண்ட் ஜியாவுர் ரஹ்மான். மறந்துடக்கூடாது. ஜியாவுர் ரஹ்மான் ஒரு மிகச்சிறந்த ஒரு ரெட் பால் பவுலர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும். அவர் வந்து இந்த ஆப்கானிஸ்தான் பிளேயிங் சப்போஸ் அவருக்கு ஏதோ வாய்ப்பு கிடைச்சிச்சு, ரிசர்வ்லேருந்து உள்ள வர முடிஞ்சுச்சுன்னா, அவரு வந்து ட்ரை பண்ணாருன்னா, அவரும் நல்ல டேமேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பவுலர். நல்ல பேஸ், டீசென்ட் பேஸ் வச்சிருக்காரு. ஒரு நல்ல பவுலர். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஓகே. எல்லா ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு கவரா இருக்கு. ஒரே ஒரு கேள்வி, முகமது நபி மாரி ஒரு ஃபினிஷர் அவங்க டீம்ல இருக்காங்களா? தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் ஆப்கானிஸ்தான் டீம் பத்தி ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிட்டேன். ரீசென்ட்டா நடக்கக்கூடிய அந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் போய் பாருங்க. ஆப்கானிஸ்தானோட இந்த ஃபியூச்சர் கிளிம்ஸ் தெளிவா தெரியுது. ரஷீத் கான் சூப்பரா லீட் பண்றாரு டீம. அவரோட பவுலிங் பார்ட்னர்ஷிப், அவங்களோட டீம் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்பர் 3 மட்டும் அந்த செதிகுலா ஆட்டல் அவர் மட்டும் பெரிய ஸ்கோர் அடிச்சாருன்னா, இந்த டீம் நிப்பாட்டுறது கஷ்டம். ஏன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சு டாப் 3 ரொம்ப டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க அவங்க. டாப் 3 டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பவுலிங் ஸ்ட்ரென்த்த வச்சு ஒரு 190 டோட்டல்ல கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ண முடியும். 170 டூ 190 டோட்டல் டிஃபெண்ட் பண்ண முடியும். என்னடா 190லாம் வந்து ஒரு கம்மியான டோட்டல் அப்படின்னு நீ சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எஸ். இப்ப எந்த ஒரு டீம் எடுத்தாலும் அவங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னா 200 பிளஸ் அடிக்கக்கூடிய ஒரு டீமா தான் தெரியுறாங்க. அசால்ட்டா 200 பிளஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தோம்னா, எல்லா டீமும் நோட் பண்ணி பாருங்க. நம்பர் 10 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க. ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்துக்கிட்டோமே நம்பர் 9 வரையும் பேட்டிங் வச்சிருக்காங்க. ஒரு இங்கிலாந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் 8, நம்பர் 9 வரையும் பேட்டிங் இருக்கு. ஸோ அத ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இந்தியாலயும் வந்து பார்த்தோம்னா, நம்பர் 8, நம்பர் 9 வரையும் பேட்டிங் தேவைப்படும் அப்படின்ற மாரி பிளேயிங் 11ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து அது தப்பு கிடையாது. பட் அது கிளிக் ஆகணும். கிளிக் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி கூடிய சீக்கிரம் ஆப்கானிஸ்தான் டோர்னமெண்ட்டும் ஒண்ணு நடக்க போகுது. ஆப்கானிஸ்தான் வந்து அவங்க ஊர்ல வந்து பார்த்தோம்னா, ஒரு ஃப்ரான்சைஸ் கிரிக்கெட் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னன்றத ஆப்கானிஸ்தான் அஃபிஷியல் பேஜ்ல கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்காதவங்க போய் பாருங்க. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் ஒரு அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன். ஆல்ரெடி 10 வருஷம் அவங்க மிகப்பெரிய ரெவல்யூஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட்ல ஒரு இம்பாக்ட் குடுக்க போறாங்கன்றது என்னோட கருத்து. ஸோ அவங்கள தீவிரமா வாட்ச் பண்ணோம் அப்புட்ன்னா, கிரிக்கெட்ல அவங்களோட கான்ட்ரிபியூஷன் சூப்பரா போயிட்டுருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து கிரிக்கெட் உலகத்துல நடக்கப்போது. அடுத்த ஒரு 3, 4 மாசத்துக்கு கிரிக்கெட் வந்து நெறைய போகப்போகுது. நெறைய வரப்போகுது. அத பத்தி ஒவ்வொன்னா பேசுவோம். அண்ட் நெக்ஸ்ட் T20 மேட்ச் வந்து இந்தியாவுக்கும், நியூசிலாந்துக்கும் நடக்கப் போகுது. அதுல வந்து என்ன மாரி சேஞ்சஸ் வந்து நியூசிலாந்து எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா நியூசிலாந்து வந்து நார்மல் சைடு கிடையாது. அவங்களும் வந்து ஒரு டாப் நேஷன்ஸ். எந்த ஒரு வேர்ல்டு கப் எடுத்தாலும் அவங்க வந்து டாப் 3ல வந்துருவாங்க. அந்த மாரி ஒரு டீமு. ஏன்னா அவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப தான் சொல்லி முடிச்சேன். ஒவ்வொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா 8, 9 வரை பேட்டிங் வச்சிருக்காங்கன்ட்டு. அவங்க டீம்லயும் வந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 8 பேர் வரையும் பேட்டிங் ஆடுவாங்க. அவங்களோட பிளேயிங் 11 பார்த்தோம்னா, சூப்பரா இருந்துச்சு போன மேட்ச்சு. ஸோ அவங்க கண்டிப்பா டிசர்விங் தான். பட் ஸ்கோர் வந்து அதிகமா அடிச்சுட்டாங்க இந்தியா. வந்து ஒரு பார் ஸ்கோர் தாண்டி அடிச்சுட்டாங்க. அதனால தான் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. இருந்தாலும் அவங்க ரொம்ப ஃபைட் குடுத்தாங்க. நான் என்ன ரோல் குடுத்தாலும் பண்ணுவேனான்ட்டு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க நியூசிலாந்துல. ஸோ அவரு போட்ட நாக்குல தான் நெறைய பேர் பயந்துட்டாங்க. ஸோ இந்தியா தோத்துருமா, ஜெயிக்குமான்ற ஒரு பதட்டத்துக்கு கொண்டு போயிட்டாரு. ஸோ அவரு வந்து ஒரு டிசர்வ்டு பிளேயர் ஃபார் நியூசிலாந்து. அடுத்த
5 வருஷத்துக்கு அவரு தான். ஸோ லாஸ்ட்டு 3 to 4 இயர்ஸா அவர் வந்து பிரிச்சு பண்ணிட்டுருக்காரு. அந்த பிளேயர் யாருன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவருக்கு தெரியாத வித்தையே கிடையாது நியூசிலாந்துல. என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் ஆப்கானிஸ்தான் டீம். ஆப்கானிஸ்தான் டீம் வந்து டைம் கிடைச்சா அவங்க ஸ்குவாட எடுத்து பாருங்க. அவங்களோட பாஸ்ட் மேட்சஸ் செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு பிளேயரோட பாஸ்ட் ஹிஸ்டரி செக் பண்ணி பாருங்க. அவங்களோட ஏஜ போய் பாருங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகுன்றது எனக்கு இப்பவே தெளிவா விஷனா தெரியுது. டைம் கிடைச்சுச்சுன்னா ஆப்கானிஸ்தான் பிளேயர் பத்தின விஷயங்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் ஷேர் பண்றேன். இந்த சேனல் வந்து பார்த்தோம்னா கிரிக்கெட் பத்தி பேசுறதுக்காகவும், கிரிக்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகவும் அண்ட் சினிமா பத்தி பேசுறதுக்காகவும், சினிமா பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகவும் தான். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமா இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸா எனக்கு தோன்ற விஷயங்கள உங்களுக்கு நான் கொண்டு வரேன். நீங்களும் உங்களுக்கு தோன்ற விஷயங்கள தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஒரு கம்யூனிட்டி சின்ன கம்யூனிட்டியா அத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வளர்ச்சிங்கிறது ஆடியன்ஸான உங்க கையில தான் இருக்கு. ஒரு நல்ல ஃப்ரெண்டா உங்க கூட இருந்து, உங்களோட கிரிக்கெட் பத்தி பேச என்ன நீங்க அணுகலாம். கண்டிப்பா வந்து பேசலாம். கொஞ்சம் பேக்ரவுண்ட் அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓப்பனா தான் இருக்கு. இது வந்து மொட்டை மாடியில எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சோர்ஸ் கிடைச்சுச்சு அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு செட்டப் யூஸ் பண்ணி நான் வீடியோ போடுறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். பட் என்னோட கன்டென்ட் டாப் குவாலிட்டியா இருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களோட கருத்து எதா இருந்தாலும் உங்களோட கருத்து எதா இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க. என்னோட ஃபோன் நம்பர் வந்து குடுத்துருக்கேன். எதுனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்தடுத்த கிரிக்கெட் வீடியோல சந்திப்போம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் குட் பை.